தங்கள் ரசனையால் தமிழ் திரையுலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் வணக்கம். இப்போ இந்த பகுதியில் அடுத்ததாக நாம் விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் ஷியாம் பிரவீனுடைய படைப்பில் சரத்குமார் அவர்களின் நடிப்பில் இன்றைக்கு திரையரங்கத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஸ்மைல் மேன் இளிச்சவாயன் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த விமர்சனமாகப்படுது பார்த்து முடிச்சோன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லி நம்ம சேனலுக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்கள். இப்போது இந்த படத்தோட கதைக்கு வந்தோம்னா இது வழக்கமாக வந்திருக்கக்கூடிய ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் பாணியில் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். பொதுவாக தமிழ் திரையுலகமாக இருந்தாலும் சரி, உலக திரையரங்கமாக இருந்தாலும் சரி, ஒரு படம் நல்லா ஹிட் ஆச்சுன்னா அது எந்த ஜானராக இருந்தாலும் சரி, அந்த ஜானர்லேயே அடுத்தடுத்து படங்கள் எடுத்து நம்ம கழுத்து இருக்க எந்த ஒரு நாட்டு திரையுலகமும் மறுக்க தவறதே இல்லை. ஸோ இந்த படமும் அந்த மாதிரியாதான் ஒரு படம் தான். பட் இது வந்து கழுத்து இருக்கும்படி இருக்கா இல்லை கச்சிதமாக இருக்கா அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க போகிறோம். படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா, சைக்கோ கில்லர் அடுத்தடுத்து பல ஆட்களை கொன்று சிரிச்ச முகத்தோட பல்வேறு இடத்துல கோயம்புத்தூரில் வீசிட்டு போகிறான். ஸோ இந்த கொலைக்கு பின்னணியில் யார் இருக்கா, இந்த கொலைகளை யார் தான் செய்கிறா, இந்த அளவுக்கு கோரமாக கொடூரமாக இருக்கக்கூடிய அந்த வில்லன் யார், இந்த மாதிரி அதாவது சிரிச்ச முகத்தோடு எல்லாத்தையும் கொன்று குப்பையிலையும் மற்ற இடத்துல வீசக்கூடிய அந்த கொலைகாரனுடைய பின்னணி என்ன. இந்த படத்தில் வந்து சரத்குமார் அவர்கள் தான் ஹீரோ. இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் இது அவரோட 150வது படம். இருந்தாலும் இந்த படத்தினுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸை நாம் பார்த்துடலாம். இந்த படத்தினுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. பட் அடுத்ததாக இந்த படத்தினுடைய கேமரா ஒர்க்கு பெரும்பாலான இடத்துல ரொம்ப பர்ஃபெக்டான கலரிங்கி கரெக்டான டோனில் ஓரளவுக்கு நல்லாவே எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதை விட ஹையஸ்ட்டாக இந்த படத்தில் நல்ல ஒரு மியூசிக் சப்போர்ட் உள்ள தேட்டரில் தான் நான் பார்த்தேன். ஓரளவுக்கு நல்ல பிரம்மாண்டமான மியூசிக், அதாவது விஷுவலாக வரக்கூடிய விஷயங்கள் நம்மளை மிரட்டுதோ இல்லையோ, பட் இந்த மியூசிக்லேயே ஓரளவுக்கு நம்மளை மிரட்டி எடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு மியூசிக் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. அடுத்ததாக இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு பார்க்க போனால், இது வரைக்கும் இந்த மாதிரி 1,00,000 கதை வந்துருச்சு, இது 1,01,000 அப்படின்னு கூட நாம் சொல்லலாம். அடுத்ததாக இந்த படத்தினுடைய நடிப்பு அப்படின்னு பார்க்க போனால் கண்டிப்பாக வந்து சரத்குமார் அவர்களுக்கு வந்து ஒரு சல்யூட் பண்ணலாம். இந்த வயசுலையும் அவரோட அனுபவம் மிக்க நல்ல நடிப்பு இந்த படத்துக்கு ரொம்ப கச்சிதமாக தான் இருந்தது. என்ன அவரோட நடிப்பு பெரும்பாலான இடத்துல இந்த படத்துக்கு பொருந்தா வண்ணம் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கதையும் திரைக்கதையும் அந்த கதைக்குண்டான மாதிரி இந்த கதாபாத்திரங்களை உருவாக்கின விதத்தில் பெரும்பாலான இடத்துல கொஞ்சம் கிளேசியாக போயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு இந்த படத்தை பார்க்கும்போது தோணுச்சு. அடுத்ததாக இந்த படத்தில் வந்து இனியாவாகட்டும், அதே மாதிரி சித்ரா அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டரோட நடிப்பு ரொம்ப நல்லாவே இருந்தது. அதே மாதிரி ஒரு சுட்டி குழந்தை ஒன்று நடிச்சிருக்கோம். அந்த குழந்தையோட நடிப்பு, அந்த கேரக்டர் டிசைனிங் நல்லா இல்லைனாலுமே நடிப்பு ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது அப்படின்னு நாம் சொல்லலாம். அடுத்ததாக இந்த படத்தினுடைய மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்க போனால், இந்த படம் டெக்னிக்கலி எந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கோ அதே அளவில் திரைக்கதை அந்த கதை ரீதியாக வடிவமைக்கப்பட்ட ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் கொஞ்சம் மொக்கையாக போயிடுச்சு அப்படின்னு தான் நாம் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு இந்த அதாவது சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் அப்படின்னா நமக்கு தெரியும் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியாமல் இருந்தால் தான் எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்காந்து இன்ட்ரெஸ்ட்டாக கடைசி வரைக்கும் அந்த படத்தை பார்ப்பாங்க. மக்களும் போய் 4 பேர்கிட்ட சொல்லி நல்லா இருக்குப்பா அப்படின்னு ஒரு சஜஷன் பண்ணுவாங்க. அதன் மூலமாக தான் படம் ஓடும். ப்ரமோஷன் அதெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது. முதல்ல மக்கள் நல்லா இருக்குன்னு 4 பேர் பார்த்துட்டு 10 பேர்கிட்ட சொன்னால் 10 பேர் 20 ஆகும், 20 100 ஆகும், 100 1000 ஆகும். அதுக்கப்புறம் ஒரு படம் நல்லபடி ஓடும். ஸோ அந்த மாதிரி மக்கள் சஜஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த படம் இருக்கான்னா 25% தான் இருக்குது. மீதி 75% இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த படத்தில் அந்த குற்றவாளி கொடூரமாக எல்லாத்தையும் கொலை பண்ணுறாங்க. அப்பேற்பட்ட கொலைகளுக்கு பின்னணி இருக்கக்கூடிய அந்த வில்லன் எப்படி இருக்கணும், கெத்தால் இருக்கணும். கடைசி அந்த வில்லன் கதாபாத்திரம் உருவாக்குறதுல கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டிருக்கோ அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு இருந்தது. ஆனால் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த படத்துக்கு வரக்கூடிய அந்த வில்லன் கதாபாத்திரம் கொஞ்சம் கூட செட் ஆகாமல் போயிடுச்சோ அப்படிங்கிற எண்ணமும் இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு தோணுது. ரெண்டாவது, அந்த வில்லன் வந்து இந்த மாதிரியான கொலைகளை பண்ணுறதுக்கு உண்டான காரண காரியங்கள் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து எந்த இடத்துலையும் பெருசாக ஸ்ட்ராங்காக எழுதப்படலை அப்படிங்கிறது படத்தை பார்க்கும்போது, அதுவும் குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ் வர வர அந்த வில்லன் யார் அப்படிங்கிறது இவங்க ரிவீல் பண்ணும்போது நமக்கு நல்லாவே தெரியுது. இந்த மூஞ்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தாலுமே அந்த மூஞ்சிக்கு கூட அந்த கதாபாத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம ராட்சசன் பார்த்துருப்போம். அந்த படத்தில் வந்து ஒவ்வொரு கொலையாக பண்ணுவான். அவன் கொலை பண்ணுறதுக்கு உண்டான ரீசன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் இந்த படத்தில் அந்த சைக்கோ கில்லர் கொலை பண்ணுறதுக்கு உண்டான காரணங்கள் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை, கொஞ்சம் சப்புன்னு தான் அந்த கதாபாத்திரத்தை டிசைன் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற எண்ணம் படத்தை பார்க்கும்போது நமக்கு தோணுச்சு. ஆக்சுவலி டெக்னிக்கலாக இந்த படம் ஒரு கிராண்ட் ஸ்க்ரீன் ப்ரெசன்டேஷனாக இருந்தாலுமே
ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே அண்டு கேரக்டர் டிசைனிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பெருசாக இந்த படத்தில் எங்கேயும் கொஞ்சம் எடுபடலையோ அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இந்த படத்தை பார்க்கும்போது தோணுது. ஸோ இந்த படத்தில் அடுத்தடுத்து பெரும்பாலான காட்சிகள் நம்ம கணிக்கும்படி இருக்கிறதுனால அந்த சஸ்பென்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க வந்து இந்த ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி டிசைனிங்கில் பிரேக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் இந்த படத்தில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரக்கூடிய மொக்க சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் படங்களுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மொத்தத்தில் இளிச்சவாயன் படம் பார்க்க போகிற நம்மளை இளிச்சவாயன் ஆக்காமல் ஓரளவுக்கு பரவாயில்லங்கிற அளவுக்கு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. ஃப்ரீயாக இருந்தால் நீங்கள் போய் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மற்றும் ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது வெற்றி விமர்சனம். வெல்க தமிழ்.